சூப்பராக இருந்தது. ஃபீல் குட். புரியல. லவ் பண்ணி பிரிய வேணான்னு இருந்தது. பிரிஞ்சால் திரும்ப சேர்ந்துடலாம் அந்த மாதிரி. புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. காமெடி இருந்தது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம், நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் எல்லாரும். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். பையன் நீ சொல்லு. இல்லை சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து அந்த ஸ்டோரி வந்து பக்காவாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு படம். ஸ்டோரி வந்து இதான் அந்த டேட்டிங் ஆப்பு, அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல வருதான். மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பக்காவாக இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க ப்ரோ. ஒரு லேகும் இல்லை, பக்காவாக நடிச்சிருந்தாங்க எல்லோரும். சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் சாங் வந்து அடிச்சிக்க முடியாது, சாங் நல்லா இருந்துச்சு. மூவிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக பக்காவாக போச்சு. தாராளமாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எங்கேஜ் இருக்கவங்களும் வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மூவியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்றது தான் காமிச்சிருக்காங்க. ஸோ டேட்டிங் இஸ் நியூன்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் அரவுண்ட். பட் ஆப் மூலியமாக மீட் பண்ணி டேட் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் ஆல் வெஸ்டர்ன் கல்ச்சர். பட் இந்த அளவுக்கு இந்தியாவில் அதுவும் சதர்ன் ஸ்டேட்ஸில் ப்ரிடாமினண்ட் ஆயிடுச்சுன்றது இட்ஸ் அ கல்ச்சர் ஷாக் ஃபார் அஸ் பேரண்ட்ஸ். பட் தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மூவி மூலமாக. அண்ட் பசங்க தான் விட்டுட்டு போகிறாங்கன்னு நம்ம இவ்வளோ நாள் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் ஃபார் அ சேஞ்ச் பொண்ணுங்களுமே இப்போ வந்து தே ஆர் லைக் ஷோயிங் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸுன்றதை காமிச்சிருக்காங்க இந்த மூவியில். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ரியாலிட்டியை டச் பண்ணியிருக்காரு. அதுக்கு கியூடோஸ் டு த டைரக்டர் அண்ட் யங் க்ரூ நல்லா பண்ணியிருக்காங்க. த ஹீரோயின் ஹாஸ் டன் வெல். ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு, அவருமே குட் பர்சனாலிட்டி. ஸோ வெரி இன்னோசென்ட் லுக்கு ஹி ஹாஸ் போர்ட்ரேட் இட் வெரி வெல். ஏன்னா ஹீ கம்ஸ் அக்ராஸ் அஸ் அன் இன்னோசென்ட் பர்சன் ஒன்லி இன் த மூவி, ரைட்? ஹிஸ் ரோல் இஸ் லைக் தட். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. மியூசிக்கு ஓகேங்க. ஐ ஹாவ் நோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, நல்லா இருக்கு, அவ்வளோதான். டெஃபினெட்லி யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான மூவி தாங்க. ஆர் பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க அப்பா அம்மா இப்படிலாம் நாட்டில் நடக்குது தெரிஞ்சுக்கோங்கன்னு வேணால் வந்து பார்க்கலாம். வந்து சூப்பராக இருந்தது. அந்த அந்த ஹீரோயின் சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆப்பு பற்றி சொன்னதுக்கு நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த கதை பற்றி எப்படி சொல்கிறது, அந்த லாஸ்ட்டாக அந்த மேனேஜர் கதை சொன்னாங்க, அவங்களோட லைஃப் சூப்பராக இருந்தது. பாட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் நினச்சோம் இந்த ஹீரோவா அப்படின்னு தான் நினச்சோம். பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாத்தா கேரக்டரா அவரும் நல்லா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மாறினார். பட் அப்படியும் இருக்காங்க பீப்புள்ஸ். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ரொம்ப எப்படி சொல்கிறது, கூஸ் பம்ஸாக இருந்தது. நிறையா நல்லா இருந்தது. எஸ், கண்டிப்பாக, ஆஃப்கோர்ஸ் 100% நான் சொல்லுவேன். எனக்கு தெரியாதுல்ல, நல்லா இருந்துச்சு உண்மையாலே. கண்டிப்பாக இது மூலயமா நிறைய லவ்லாம் கிடையாது, எல்லாமே லஸ்ட்டுக்காக தான் லவ் பண்ணுறாங்க. பட் உண்மையாலே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மூவி பார்த்தோன்னே இன்னும் வந்து நைஸ் செஞ்சு போட்டுறாதீங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு.